வணக்கம். முருக பக்தர்களுக்கெல்லாம் ஒரு அற்புத தரிசனம் தான் திருச்செந்தூர் கோபுரம். பின்னாடி பாருங்க, இப்ப நம்ம அற்புதமான கடற்கரையில நின்றுட்டு இருக்கோம். இந்த கோயில் எதுக்கு சிறப்புன்னா, முருகப்பெருமான் எந்த உலகத்துல கோயில் கொண்டிருந்தாலும் திருச்செந்தூரில் தான் சூரசம்ஹாரம் பண்ணினாரு. அதுதான் இங்க விசேஷமே, சம்ஹாரம் தான். அதனால இங்க சத்ரு சம்ஹார அர்ச்சனை பண்ணிக்கிறதும் சத்ரு சம்ஹார மூர்த்தியை பார்க்கறதும் ரொம்ப விசேஷம். அது கோயிலுடைய கன்னி மூலையில 108 லிங்கங்கள் கொண்ட ஒரே லிங்கமா இருக்கிற நாகருடன் கல்லால் ஆன சிவலிங்கத்துக்கு அருகில் இருக்கிறாரு. அதுவும் முருகன் இப்படி ஈட்டி ஏவுகிற மாதிரி அரக்கனை நோக்கி வீசுகிற மாதிரி இருப்பார். அதை பார்த்தாலே போதும், அர்ச்சனை செய்தாலே போதும், சகல விதமான எதிரிகளும் அழிந்து விடுவர். இன்று உலகமெங்கிலும் இருக்கும் அரசியல்வாதிகள் இங்கு வருதான் அர்ச்சனைகள் செய்து கொள்கிறார்கள், தங்களை பாதுகாத்துக் கொள்ள. அப்படி ஒரு சிறந்த சத்ரு சம்ஹாரி மூர்த்தி சேத்திரமாக இந்த கோயில் இருக்கிறது. மேலும் இந்த கோயிலின் சிறப்பாக குரு பகவான் சொல்லலாம். அற்புதமான குரு. ஜாதக ரீதியில் செவ்வாய்க்கு பாதிப்புடையவர்களும் குருக்கு பாதிப்புடையவர்களும் இந்த கோயிலுக்கு வந்தாலே நிவர்த்தியாகும். அதைவிட சிறப்பு என்னென்றால், இந்த கோயிலில் தான் எல்லா கோயிலிலும் மலை மேல் ஏறி முருகனை தரிசித்து இறங்கு முகமாக இறங்க வேண்டும். இங்கு ஒரு கோயிலில்தான் சுவாமியை கடல் மட்டலத்திலிருந்து கீழாக சென்று பார்த்து பின் வாழ்க்கையில் மேலோக ஏறுவதைப் போல திருச்செந்தூரை யாரெல்லாம் கும்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் ஏற்றமாக முன்னேறுவார் என்பது சத்தியமாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த கடற்கரைக்கு 50 அடி உள்ளாகத்தான் இந்த கோயில் அடியிலாக இருக்கிறது. அதனால்தான் வெப்பமயமாக இருக்கும். மணல் மலையான ஆன அந்த கோயிலுக்குள் முருகப்பெருமான் சிவ பூஜை செய்து கொண்டிருக்கிறார். முருகர் கோயில் இது திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா மூலஸ்தானத்துக்குள்ள சிவலிங்கமும் இருக்கிறது. அவர் சிவலிங்க பூஜை செய்திருக்கு. கையில் வேல் கிடையாது முருகருக்கு. நவகண்டி மாலையில் அர்ச்சனை பண்ணி கொண்டே இருப்பார், சிவ பூஜை செய்து கொண்டிருப்பார். எவன் ஒருவன் சிவ பூஜை செய்கிறானோ அவன் பெரும் மாபெரும் சக்தி அடைகிறான், சகல எதிரிகளையும் அழிக்கும் வல்லமை பெறுகிறான் என்பதே உண்மை. இந்த திருச்செந்தூர் சத்தியமான திருக்கோயில். இதை வணங்கும் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும், பக்தர்கள் வாழ்க்கையிலும், இந்த கோபுரத்தை கண்ட ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நன்மை உண்டாகட்டும். உங்கள் கிருஷ்ணகுமார்.